உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு பயிற்சி 2026. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியான தன்னுடைய உச்ச வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார். இந்த உச்ச வீட்டில் பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவானின் கால சூழ்நிலைகள் வரக்கூடிய ஒரு வருடத்திற்கு, அதாவது 25ஆம் தேதி ஜூன் மாதம் 2027 வரைக்கும் இந்த கடக ராசியில குரு பகவான் உச்சம் பெற்று இருக்க போறார். இந்த குரு பகவானின் உச்ச ஒரு கால சூழ்நிலைகள், அதாவது கால புருஷனுக்கு 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா பெயர், பதவி, புகழ், இடமாற்றம், சொத்துக்கள் வாங்குறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாயார் மூலமாக இருக்கக்கூடிய சில நன்மைகள், இந்த மாதிரியான ஒரு வசதியான ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இந்த 4ஆம் இடம். அதனால எந்த இடத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதையும் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 5ஆம் இடமான இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் சிம்ம ராசி என்பர்கள். எப்போதுமே பாசிட்டிவான எண்ணங்கள் அப்படின்றது இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். எல்லா இடத்துலயும் ஆளுமை திறன் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். பஞ்சுவாலிட்டி, நேரம் தவறாமை அப்படின்றதும் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஒரு 9 மணிக்கு போகணும் அப்படின்னா கரெக்டா 9 மணிக்கு அங்க போய் நிற்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய உடல் உழைப்பு அப்படின்றது அதிகப்படியாக போடக்கூடிய ஒரு நபர்கள். ஒரு இடத்துல கடுமையா வேலை செய்யணும், இரவு பகலாக வேலை செய்யணும், ஒரு ஓய்வு இல்லாமல் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். அதற்குண்டான ஒரு உச்சத்தையும் தொடக்கூடியவர்கள். அதாவது என்ன வேலை செஞ்சாலும் அதற்குண்டான ஒரு வருமானமோ இல்ல ஏதோ ஒண்ணு அங்க நம்மளுக்கு ஒரு மதிப்பு, அங்கீகாரம் ஏதோ ஒண்ணு கிடைச்சது அப்படின்னா அதனால திருப்தி அப்படின்றது இருக்கும். அது எல்லாமே இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ரொம்ப எளிதா கிடைக்கும். இவர்கள் போற இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களை முகத்தை பார்த்தாலே எல்லாரும் வரவேற்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும். ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கேது பகவான் இவர்களினுடைய ராசியின் மீது சஞ்சரித்து பாத்தீங்கன்னா நிறைய, அதாவது ஆசைப்பட்டு மோசம் போன நண்பர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சிம்ம ராசி என்பர்கள் தான். இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாறி நம்ம நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அலுவலக மாற்றம் செய்து அதனால ஏமாறப்பட்டவர்கள், நிறைய பேர் பாத்தீங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏமாந்தவர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா உடல் ரீதியாக அதிகப்படியாக பாதிக்கப்பட்டு அதனால மனநிலை குழப்பம் அடையக்கூடிய அளவிற்கு, அதாவது மனநிலை பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கும் போகக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த சிம்மராசி என்பவர்கள். இந்த 3 இடத்துலயும் அதிகப்படியான ஒரு ஏமாற்றம் அப்படின்றது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 1.5 வருடத்துல இருந்து 2 வருடங்களுக்குள்ள கண்டிப்பாக நடந்திருக்கும். அதுலயும் அவர்களுக்கு தசாபுத்திகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ல எந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது கூட தெரியாம சில சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. அதாவது எவ்வளவோ நல்ல ஒரு விஷயங்களை செஞ்சு அந்த மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அடைந்தவர்கள் அப்படின்றது இந்த சிம்மராசி என்பர்கள் தான். நிறைய சிம்மராசி என்பர்கள் பெண்களால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த கடந்த காலத்துல இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு பெண்கள்னால பாதிப்பு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய கணவன் மனைவி அப்படின்ற பிரச்சனை, இதுல பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகப்படியாக கணவரோட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவங்கள வெறுத்து ஒதுக்கிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருந்திருக்கு. இதெல்லாம் கால சூழ்நிலைகள், இந்த கோச்சார கிரகங்களின் தன்மைகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கு. அதே மாதிரி 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது அஷ்டம சனி அப்படின்ற ஒரு ஸ்தானம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு குழப்பத்தையே கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். என்னதான் கணவன் மனைவியை மாற்றணும்னு நினைச்சா கூட, மனைவி கணவரை மாற்றணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுல 1% கூட உங்களால செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு சில ஏமாற்றங்கள், கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்க போது.
இந்த ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல வர்றார், உச்சம் பெறார். இந்த விரயஸ்தானம் அந்த குரு பாத்தீங்கன்னா மறைவில் இருக்கக்கூடிய குரு அதிகப்படியான அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கும், மறைமுகமான வளர்ச்சியை கொடுக்கும். சில பேருக்கு அலுவலகத்துல உங்களுக்கு அபிஷியலா உங்களுக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்காட்டி கூட மறைமுகமாக உங்களுக்கு மாசம் மாசம் ஏதாவது ஒண்ணு ஆபீஸ்ல இருந்து அலுவலகத்துல இருந்து ஒரு கிரெடிட் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், அதாவது ஒரு இன்சென்டிவ் மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு மற்றவர்களுக்கு தெரியாம நீங்க வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார் இந்த ராசி என்பர்களுக்கு. அப்படி இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான சில முயற்சிகளை நிறைய பண்ணுவீங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள். சில பேர் ட்ரஸ்ட் எல்லாம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தானமாக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்க ட்ரஸ்டுக்காக சில முன் வந்து உங்களுடைய ட்ரஸ்ட நடத்துறதுக்கு உண்டான சில நிலங்களை உங்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதிரியாகலாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த வருடத்துல ஏற்படக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். 6ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா வியாதி, கடன், அடுத்து பாத்தீங்கன்னா எதிரிகளினுடைய முழு பலத்தையும் இந்த குரு பகவான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு முழுமையாக அழிக்கக்கூடிய ஒரு நேரம். யாரெல்லாம் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்தாங்களோ, சிம்மராசி என்பவர்களுக்கு யார் குடைச்சல் கொடுப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க தான் குடைச்சல் கொடுப்பாங்க அதிகப்படியாக. ஏன்னா மிகப்பெரிய ஒரு மேலாண்மையில ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இவர்களுக்கு கீழே இருக்கிறவங்க தான் எப்போதுமே தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இவர்கள் சொல்ற வேலையை மாற்றி செய்யறது, இவர்களுக்கு வேண்டுமென்றே ஒரு தேவையில்லாத ஒரு இழிவான ஒரு பெயர்களை வாங்கி கொடுக்கறது, ஒரு பிளாக் மார்க் வரக்கூடிய அளவிற்கு இந்த கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு அதிகப்படியான தொந்தரவுகளை கொடுத்திருப்பாங்க. இதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. நோய் தொந்தரவுகள் அதிகப்படியாக சொல்லணும்னு போனா இந்த சிம்மராசி என்பவர்கள் ஒரு 50 வயது கடந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா நைட்டு 1 வருடமாக ஒரு மாத்திரை போட்டு தூங்கக்கூடிய அளவிற்கு மென்டல் ப்ரெஷர். அதாவது மாத்திரை போட்டாதான் இன்னைக்கு என்னால தூங்க முடியும், அப்படி மாத்திரை போடல அப்படின்னா எவ்வளவு நேரம் வேணாலும் நான் தூங்காம முழிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரியாக ஓய்வில்லாமல் இருக்கக்கூடிய, இதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அடுத்து பாத்தீங்கன்னா உடல் ரீதியான சில மாற்றங்களை பெற்ற நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு அதிலிருந்தெல்லாம் ஒரு ரிலீஃப் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். நான் படுத்தேன்னா எனக்கு தூக்கம் வரணும் மேடம், அந்த மாதிரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% கிடைக்க போகுது. படுத்த உடனே தூங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு வருடம் முழுமையான ஒரு மாற்றத்தை இந்த ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது. அடுத்து உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை இந்த குரு உங்களுடைய 12ஆம் இடத்துல இருந்து பாக்குறார். சனியினுடைய வீரியத்தை கொஞ்சம் குறைக்க போறார். இவர் மறைவு ஸ்தானத்துலதான் இருக்கிறாரு. அந்த மறைவு ஸ்தானத்துல இருந்தே அந்த மறைவு ஸ்தானத்தை பாக்குறதுனால அந்த கிரகங்களினுடைய சேர்க்கை, குரு சனி அப்படின்ற ஒரு சேர்க்கை என்றது என்ன பண்ணும் அப்படின்னா சில இடத்துல ஸ்லோ டவுனா கொடுக்கும். உங்களுடைய அலுவலகத்துல உங்களுக்கு எது நாள் வரைக்கும் வேலையை விடணும் ஒரு ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா அப்படியே அதை மறந்துட்டு வேலை செய்யக்கூடிய தருணம். நல்ல வேலை அவங்க எதுவும் ஞாபகப்படுத்தல, நம்ம பாட்டுக்கு வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரியாக சில இடத்துல ஸ்லோவா சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா லாட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய ஈடுபாடுகள் இருக்கும். அது எல்லாமே இந்த வருடத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், உங்களுடைய பிறந்த இடம், இதை கணித்து இதற்குண்டான திசா புத்திகளை பொறுத்து இந்த குரு பெயர்ச்சி மாற்று பலன்களை கொடுக்கும். அந்த மாற்று பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.